அமெரிக்க இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்ட ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயதுல்லா அலி கமேனியுடைய உடல் டெஹ்ரான்ல வச்சிருக்கிறாங்க. அங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய நட்பு நாடுகள், ஷியா பிரிவு முஸ்லிம் ஆதரவு மக்கள் இவங்க எல்லாருமே அங்க வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஆயதுல்லா அலி கமேனி அப்படின்னு சொன்னாவே இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, உலகத்தோடைய மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு பேர் எடுத்த அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவர் தான் அலி கமேனி. இவரை படுகொலை செய்யறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்துச்சு. அவர் வந்து அந்த நாட்டை அழிச்சிடலாம் அப்படின்னு என்னென்னமோலாம் கற்பனை பண்ணிலாம் பார்த்தாங்க. ஆனா அவரை ஈரான்ங்கிற ஒரு நாட்டை மிகப்பெரிய அளவுல கட்டமைச்சு வச்சிருந்தாரு. அதோட மட்டும் இல்ல, மிசைல் சிட்டி, எங்க பார்த்தாலும் மிசைல் சிட்டி. ஒரு மலைக்குன்று இருந்துச்சு அப்படின்னா அங்கெல்லாம் ஒரு மிசைல் சிட்டி. எந்த இடத்துல மிசைல் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல உருவாக்கி வச்சிருந்தவர் தான் அயதுல்லா அலி கமேனி. சரி, இவர் அவரோட நாட்டுக்கு மட்டும் தான் அப்படி வச்சிருந்தாரான்னு பார்த்தோம்னா, இவரு ட்ரோன் டெக்னாலஜில இவங்க நாட்டை வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க. ட்ரோன், மிசைல், குரூஸ் மிசைல், இப்படி இந்த மாதிரி வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாரு. இந்த நாட்டுல இருந்து, ஈரான்ல இருந்து செய்யப்பட்ட ட்ரோன்கள் இது எக்கச்சக்கமா ரஷ்யா உக்ரைன் வார்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. ரஷ்யாவுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நாடு நிறைய விஷயத்துல தனிமைப்படுத்தப்பட்ட நாடா இருந்தாலுமே அவங்க சுயமாவே சொந்தமாவே அவங்களோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா நேட்டோ நாடுகளுக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தான் அவங்க தலைவலியா இருந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுப்ரீம் லீடரா இருந்தவர் தான் ஆயதுல்லா அலி கமேனி. சரி, இவர் எப்போ பிறந்தாரு? 1939 ஏப்ரல் 19ஆம் தேதி பிறந்தவர். இவரு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டுடைய தலைவராக இருந்த ரஹுல்லா கமேனி அவருடைய கீழே பிரதமரா இருந்திருக்காரு. அதாவது ஈரானுடைய 3வது பிரதமரா ஒரு பணியாற்றி இருந்திருக்காரு. 1939 பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்த இவரு அந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடரா மட்டும் இல்ல, பிரசிடென்டாவும் ஏற்கனவே இருந்தாரு. 1981ல இருந்து 89 வரை அந்த நாட்டுடைய முதல் சுப்ரீம் லீடரா இருந்த ருஹல்லா கமேனி அவருக்கு கீழே பிரசிடென்டா, அதாவது 3வது பிரசிடென்டா அயதுல்லா அலி கமேனி பணியாற்றி இருக்கிறாரு. அதுக்கு அப்புறமா தான் 2வது சுப்ரீம் லீடரா 1989ல அயதுல்லா அலி கமேனி பதவிக்கு வராரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவருடைய ஆட்டம். 1989ல இருந்து 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அவரை படுகொலை செய்யற வரையிலுமே அவரு தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருந்திருக்காரு. ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம் இல்லைங்க, 36 வருஷமா அந்த நாட்டை மிகப்பெரிய அளவுல கட்டமைச்சு வந்தவர் அயதுல்லா அலி கமேனி. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு ராணுவம் அவங்க சேர்ந்து வான்வெளி தாக்குதல் நடத்தி அந்த டெஹ்ரான்ல இருக்கிற சுப்ரீம் லீடருடைய அரண்மனை பேலஸ் மேல குண்டு வீசினதுல அவரோட குடும்பத்தோட சேர்ந்து அவர் வந்து இறந்து போறாரு. அதுல உயிர் பிழைச்சவர் தான் கமேனியோடைய பையன் மோஜ்தபா கமேனி. அவரு தான் இப்ப சுப்ரீம் லீடரா இருக்காரு. சரி, அவரு என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரையும் கொலை பண்றதுக்காக, படுகொலை பண்றதுக்காக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படை வான்வெளி தாக்குதல் பல தாக்குதல் நடத்துனாங்க. மிகப்பெரிய அளவுல காயங்களோட அவர் வந்து உயிர் தப்புனாரு. அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பல தரப்பு மக்கள் வந்து எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் அவர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில நேரத்துல எல்லாம் சொன்னாங்க. இவரு ஈரான்ல பங்கர்ல தான் இருக்காரு, மலைகளுக்கு அடியில இருக்க குகைகள்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவர் ரஷ்யாவில போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. மொஜிதபா கமேனி இப்ப சுப்ரீம் லீடரா இருக்கவர். இது அவங்களுடைய வரலாறா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அயதுல்லா அலி கமேனியுடைய உடல் டெஹ்ரான்ல பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குல்ல, இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. அவரு மட்டும் இல்ல, ஷியா பிரிவு முஸ்லிம் அதை ஆதரிக்கிற பல்வேறு தரப்பு முஸ்லிம்களும், அதுவும் இல்லாம ஈரானுக்கு நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் இவங்க எல்லாருமே அங்க வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மிகப்பெரிய அளவுல அங்க போயிட்டு இருக்கு. அந்த ஈரானுடைய மக்கள் அந்த சுப்ரீம் லீடர் உச்ச தலைவர் அவருக்கு மிக ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாவே தெரிய வருது. பொதுவா இந்த மாதிரியான நாடுகள், அதாவது ஈரானா இருக்கட்டும், அல்லது வடகொரியாவா இருக்கட்டும், அல்லது கியூபாவா இருக்கட்டும்,
அல்லது ரஷ்யாவா இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாமே வேறு விதமான ஒரு இதை உள்ள கொண்டது. சீனாவையும் சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாமே வேறு விதமான தலைமை கொண்டவங்க. கிட்டத்தட்ட ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறவங்க. வடகொரியாவும் ஈரானும் சரி, அது வந்து ஒற்றை தலைமை தான். யாருமே மாற முடியாது. அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்கா, மற்ற நாடுகள் இங்கிலாந்து இந்த போல நாடுகளுக்கு அவங்களை வந்து செட் ஆகாது. அதனாலதான் அவங்க மேல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி போவாங்க. அதுல எதை பத்தியும் கவலைப்படாம இந்த நிமிஷம் வரையிலையும் அமெரிக்காவையும் சரி, மற்ற உலக வல்லரசுகளையும் சரி, அப்படியே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது ஈரான் தான் அப்படின்னு சொன்னா இதுவும் மிகையா இருக்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மிகப்பெரிய போரை அமெரிக்கா நடத்தினாங்க. அவங்களோட போர்க்கப்பல்லாம் வந்தாலும் அந்த அவங்களோட எல்லைக்குள்ளேயே அவங்களால போக முடியல. வான்வழி தாக்குதல் கண்ணுக்கு தெரியாம வந்து குண்டை போட்டுட்டு கொன்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இதைத்தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர ஈராக்லயோ அல்லது மற்ற ஆப்கானிஸ்தான் போன்ற மற்ற நாடுகள்லயோ உள்ள போய் அவங்க கிரவுண்ட் போர்சஸ் இறக்கி தாக்குதல் நடத்தினாங்களே. இது போல அமெரிக்காவிலையும் சரி, வேற எந்த ஒரு நாட்டாலையும் சரி உள்ள போய் இறங்கி அவங்கள தாக்குதல் நடத்த முடியாது. ஏன் இன்னும் ஈரான் பக்கமே அவங்களால நெருங்க முடியாது, வான்வழி தவிர. மற்றபடி தரை வழியாவோ அல்லது கடல் வழியாவோ வேற எந்த வழியாவும் இந்த நாடுகளால உள்ள கிட்டக்கே வர முடியாது. அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரையிலும் கூட இந்த அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், இந்த நாடுகளுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை தாக்குனாங்க நாங்க திருப்பி தாக்குவோம் அப்படின்னு தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய எல்லா மிசைல் சிட்டிஸையும் அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னாலுமே தொடர்ந்து இவங்க அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்தாங்கன்னா பதில் தாக்குதல் திரும்பவும் மிசைல் ஏவி ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முடிவே கிடையாது. அயதுல்லா அலி கமேனி உருவாக்கி வச்ச அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு.